நான் இவ்வளவு பெரிய கோஸ் எடுத்து வச்சிருக்கீங்க. அதான் இது கோஸ் வாங்கலான்னு வந்தா நம்ம ஊர்ல அந்த தலைகாணிக்கு காருக்கு ஹைட்டு கம்மியா இருக்கிறவங்க இப்ப நான் கூட போறேன்ல மொத்த தலைகாணிக்கு எடுத்து வர சொல்றாங்க. பெருசாக இது கோஸ் ஒன்று வாங்கிட்டு போயிடலாம் போல. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, வச்சுட்டு ஏறி உட்காந்துக்கலாம் போல. அதே மாதிரி நம்மளாம் சின்ன வயசுல இருக்கிறப்ப நான் சின்ன வயசுல இருக்கிறப்ப வீட்டில் வந்து விறகு அடுப்பு ஏறி விடுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அம்மா ஒரு மணக்கட்டை போட்டுப்பாங்க. மணக்கட்டை உட்காந்துங்கன்னா அதுல இருந்தா விறகு வந்து வைப்பாங்க, அடுப்புல ஏறி விடுறது உட்காந்துக்கின்னு சமைப்பாங்க. அதுக்கு போல இதை எதுவுமே வச்சுக்கலாம் போல. ஆளுக்கு ஒரு ஆமா அங்க பாருங்க கோஸ் பாகுபலி இந்த மாதிரி இருக்குது. இங்க பாருங்க அது தலைக்கணி மாதிரியா இருக்குது. 1 கிலோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஜி வந்து 1.99. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 1 கிலோ வந்து 50 ரூபாய் நம்ம ஊர் காசுக்கு, 48 ரூபாய் நம்ம ஊர் காசுக்கு. இது ஒரு 5 கிலோ இருக்கும் போல. ஏன்னா ஜிம்முக்கு போறவங்களா இதை வாங்கி வச்சுக்கோங்க. 5 கிலோ டெய்லி வெயிட் தூக்கி செக் பண்ணலாங்க பாருங்க. வச்சுட்டு போங்க, டெய்லி வெயிட் தூக்கலாம் போல. நல்லா ஓகே மக்களே, நீங்களும் இது மாதிரி பெரிய கோர்ஸ் இருந்ததுன்னா வாங்கி வெயிட் தூக்கிறதுக்கு எதுவுமே வச்சுக்கோங்க. இல்லை சமைக்கிறதுக்கு வேணாலும் எடுத்துட்டு போங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஓகேங்களா? டெய்லி ஒரு இலையை பிச்சு வச்சுக்கலாம் போல. அந்த அளவுக்கு நல்லா பெருசு பெருசாக பாருங்க. வச்சுட்டு இந்த பர்கர் செய்யறதுக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு இந்த இலை நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போல. ஆமாம் ஓகே மக்களே. நான் காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் கூட நார்த் இந்தியன் பசங்களாம் தானுங்க கேபேஜ் இருக்காங்க. வாட் இஸ் மீன் பை கேபேஜ் அப்படின்னு கேட்டேன். அப்போலாம் நான் கேபேஜ்னா கீரை நினைச்சிருக்கேன். கேபேஜ்னா இதான் போல கேபேஜ் இப்படி தான் படிக்கிறேன். ஓகே மக்களே, ஊரில் வந்து 1 கிலோ கோஸ் எவ்வளோ போகுது அப்படின்றது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வேறு மழை சீசன்றதுனால நிறைய பேர் கோஸ் வாங்க மாட்டாங்க. ஏன்னா கோஸ் வந்து சளி பிடிச்சிக்கும் மழை டயத்தில் வாங்கினேன். நீங்களும் வந்து ஊரில் எவ்வளோ வாங்குறீங்க, கோஸ் எவ்வளோ உங்கள் ஏரியாவில்ன்றதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்கள்.